அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெற்றியை எண்ணி பார்க்காதீர்கள், தோல்வியை மட்டும் எண்ணி பாருங்கள். ஏனென்றால் வெற்றியை விட தோல்விகளுக்கே பலம் அதிகம். நீங்க எப்பவுமே வெற்றி அடைய கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதல்ல நாம காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 18/9/2016 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. இன்னைக்கு தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் கோவில்ல ரங்கநாதர் புறப்பாடை காணலாம். நல்ல நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை, ராகு காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம். எந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இந்த காலை பொழுதுல மென்மையான வயலின் இசையை கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்கு. அடுத்ததான் நாம காண இருப்பது ஆன்மீக அருளமுதம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்களுக்காக. வாழ்வை வளமாக்கும் அற்புதமான திருமந்திரத்திலே நம் வாழ்க்கைக்கு உகந்த பல கருத்துக்களை 3000 பாடல்களில் அள்ளி கொடுத்திருக்கின்றார் திருமூலர். தமிழ் சாத்திரம் என்று இதனை வழங்குகிறோம். 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்படுகின்ற திருமூலருடைய திருமந்திரத்திலே ஒவ்வொரு பாடலும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற முன்னேற்றத்தை கொடுக்கின்ற அருமையான பாடல்கள். அதிலே முதல் தந்திரம் முடிந்து 2ஆம் தந்திரத்திலே 9வது தலைப்பை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் படைத்தல் என்ற ஒரு தலைப்பில் 30 பாடல்களை சொல்லுகின்றார். அருமையான தலைப்பு, சிந்திக்கக்கூடிய சிறந்த பாடல். இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது? மிக மிக அருமையான ஒரு கேள்வி. ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு 3 மாதங்கள் ஆகின்றன. ஒரு மனிதன் வெளியே வருவதற்கு 300 நாட்கள் ஆகின்றன. இந்த பிரபஞ்சமாகிய உலகமாகிய யூனிவர்ஸ் என்று சொல்லுகின்ற அண்டத்தை, உலகத்தை இறைவன் படைக்கின்றான். எவ்வாறு படைக்கின்றான்? சங்கார காலம் என்று அழித்து விடுகின்றான். அதாவது யுகந்தொறும் யுகந்தொறும் உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் படைக்கப்படுகிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது பஞ்சாங்கத்திலே பார்ப்போம் என்றால் 5118 கலியுக ஆண்டு என்று போடுவார்கள். அதாவது 5118 ஆண்டுகள் இந்த கலியுகம் ஆகியிருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். திருமூலர் என்ன சொல்லுகிறார்? 30 பாடல்களிலே உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, பிரம்ம ரகசியம், அதாவது சிருஷ்டி ரகசியம் என்று சொல்லுவார்கள். அது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் திருமூலர் தவ வலிமையால் இந்த உயிர்களெல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சொல்லுகின்றார். 30 பாடல்கள் நாதம் பிந்து என்ற ஒரு அருமையான தத்துவத்தை வைத்து விளக்குகின்றார். நாதம் என்பது ஓம் என்ற ஒன்று, சிவம். படைக்கின்ற பொழுது பிந்துவாக சக்தியாக மாறுகிறது. எனவேதான் இந்த தலைப்பிலே நாதம் பிந்து என்ற அருமையான தத்துவ பொருளை விளக்குகின்றார். சக்தியினுடைய பெருமையை சொல்லுகின்றார். என்றால் படைப்பு என்றாலே பெண்மைதானே, பெண்மையால் தான் படைக்க முடியும். அந்த அருமையான கருத்தை சொல்லுகின்ற பொழுது இங்கே இல்லது சக்தி இடம்தனில் உண்டாகி கல் ஒளி போல் கலந்து உள் இருந்திடும் வல்லது ஆக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே. இதை நான் உனக்கு சொன்னால் ரொம்ப தூரம் பாது, அவ்வளோ எளிதாக புரியாது. எனவே முதலில் உருவானது ஒளி, சவுண்டு, நாதம். அடுத்ததாக பிந்து என்றால் ஒளி, அதாவது காதால் கேட்கின்ற ஒளி முதலில் வந்தது, ஓம் என்ற பிரணவம். எனவே கடற்கரையிலே நாம் சிறிது நேரம் என்றால் அந்த அலைகளினுடைய ஒளி ஓம் என்று சொல்வதை காணலாம். அண்மையிலே ஒரு ஆராய்ச்சி நாசாவிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். சூரியனிலிருந்து ஒரு ஒளி வருகிறது, சவுண்டு, அல்ட்ராசானிக் சவுண்டு, ஓம் என்ற ஒளி வருகிறது என்று அண்மையிலே ஒரு ஆய்வு செய்து நாசாவிலே கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள். இதைத்தான் நம்முடைய ஆன்மீக இலக்கியங்கள் ஓம் என்ற பிரணவ மந்திரம் முதலில் தோன்றியது என்று மிக அழகாக சொன்னார்கள். அந்த படைப்பிலே நாதம், அருணகிரிநாதர் சொல்லுவார், நாத பிந்து கலாதி நமோ நமோ, நாத பிந்து கலாதி நமோ நமோ. அதுக்கு அருணகிரிநாதருக்கு யார் எடுத்து கொடுத்தவர்னா திருமூலர். எல்லாவற்றுக்கும் மூலம் என்பது, ஒரிஜினல் என்பது திருமூலர் தான், திருமந்திரம் தான். அதைத்தான் விரிவாக பின்னால் வந்தவர்கள் வாங்கி பாடினார்கள். எனவே முதலில் நமக்கு அந்த கருத்துக்களை தவமிருந்து சொன்னவர் திருமூலர்.
எனவே உலகம் எவ்வாறு படைக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற 30 பாடல்களும் இந்த உலகத்தினுடைய படைப்பை சொல்லுகின்ற அருமையான பாடல்கள். அதிலே சுத்த மாயையிலே நாதம் பிந்து என்றும், அசுத்த மாயையிலே 5 விதமான பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய காற்று, நிலம், நீர், ஆகாயம், பூமி என்று சொல்லக்கூடிய 5ம் படைத்ததாக விரிவாக ஒவ்வொரு உயிரினங்களும் எவ்வாறு படைக்கப்பட்டன என்பதை விளக்கிக் கொண்டே செல்லுகின்றார். வலப்பாகம் சிவம் என்றும் இடப்பாகம் சக்தி என்றும் சொல்லுகின்றார். அதனால்தான் சிவபெருமான் இடப்பாகத்தை பராசக்திக்கு கொடுத்தார். இப்பொழுது 50% பாராளுமன்றத்தில் இன்னும் கொடுத்ததாக தெரியவில்லை, கொடுக்கவில்லை. ஆனால் சிவபெருமான் கொடுத்து விட்டார். படைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி மிகவும் சிறந்தவள். எனவே அவள் உடலிலே பாதி இருக்க வேண்டும். எனவே இடப்பாகத்திலே உமாதேவிக்கு கொடுத்தார் இடம். எனவே அந்த சக்திதான் இந்த உலகை படைப்பதற்கு துணை நிற்கின்றாள் என்று சொன்னார். புவனம் படைப்பான் ஒருத்தி, புவனம் படைப்பாருக்கு புத்திரர் ஐவர். புவனம் படைப்பாருக்கு புத்திரர் ஐவர். அப்படி என்றால் அயன், அரி, அரண் என்ற அந்த 3 பேராக விளக்கி சொல்லுகின்றோம் இல்லையா? மகேஸ்வரன், சதாசிவம், மொத்தம் 5 பேர் என்று சொன்னார். இப்படி உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, அந்த உலகத்திலே முதலிலே ஒளி நாதம் எவ்வாறு தோன்றியது, பிந்து எவ்வாறு தோன்றியது என்று ஒரு பெரிய ஒரு சிருஷ்டி ரகசியம் என்று சொல்லக்கூடிய படைப்பினுடைய மர்மங்களை எல்லாம் தவமிருந்து 30 பாடல்களிலே மிக அழகாக திருமூலர் எடுத்து கூறுகிறார். இதை நாம் ஆய்வு செய்தால் இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து மகிழலாம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ யசோதை எனப்படுகின்ற அந்த தாய்க்கு கொஞ்சம் நேரம் கிடைத்தது. காகத்தினிடம் பேசுவதாக தான் கண்ணனுக்கு எந்தெந்த மலர்களை சூட்ட வேண்டும் என்று விரும்பினாலோ அந்த மலர்களை எல்லாம் கை கொண்டாள். அதனால் இப்போ கண்ணனுக்கு மலர் சூட்டி அழகு பார்க்க விரும்புகின்றாள் யசோதை. இதை ஆழ்வார் நமக்கு பாசுரமாக வடித்து தந்திருக்கின்றார். சாதாரணமாக அறிவியல் ரீதியாக தற்பொழுது கண்டெடுத்த உண்மை என்ன அப்படின்னா, மலர்களினுடைய மகத்துவம் சில வகையான நோய்களை நீக்குகின்றன. மலர்களினுடைய குணம் நல்ல அருமையான ஒரு மனநிலையை மக்களுக்கு உண்டாக்குகின்றன அப்படின்னு நாம் கேள்விப்படுகின்றோம். அந்த நிலைகளில் பல்வேறு விதமான மலர்களை, வாசனை தருவதான மலர்களை, சாத்திரத்தில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விதமான மலர்களை ஏறிட்டு கொண்டு ஆழ்வார் இந்த பாடல்களிலே நமக்காக வடித்து காட்டியுள்ளார். ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை உண்டு. அந்த தன்மையின் காரணமாக அவை நமக்கு நன்மையை செய்கின்றன. அதனால் அன்னைக்கு காலகட்டங்களில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மலர் சூடிக்கொள்ளுகின்ற ஒரு வழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர். சங்க இலக்கியங்களில் புறநானூறு என்று சொல்லப்படுகின்ற போர்க்கால நிகழ்ச்சிகளை, போர் செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற அந்த இலக்கியத்தில் வெற்றி, கரந்தை, உழிஞை, நொச்சி, வஞ்சி, காஞ்சி, வாகை முதலிய மலர்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். அப்படிப்பட்டதான மலர்களினுடைய மகத்துவத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் வடித்து காட்டுகின்றார். தன்னுடைய குழந்தைக்கு, தன்னுடைய கண்ணனுக்கு சூட்டி மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். குழந்தையை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அந்த குழந்தை தெய்வத்திற்கு சமமானது,
அந்த தெய்வமே இன்று குழந்தையாக வடிவெடுத்திருக்கின்றது என்றால் ஆழ்வாரினுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பகப்பூச்சூட்டவாராய். ரொம்ப அனுபவித்து அனுபவித்து ஆழ்வார் பாடுகின்றார். ஆனிரைகள்னு சொன்னால் பசுக்கூட்டங்கள்னு அர்த்தம். பசுக்கூட்டங்களை எல்லாம் மேய்ப்பதற்காக கண்ணன் கிளம்ப வேண்டும்னு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் மேய்க்கச் செல்லுகின்ற பொழுது வானத்திலே சூரியன் உதித்திருக்கின்றது. அந்த சூரியனுடைய வெப்பத்தால் இந்த கருமையான அந்த திருமேனி வாடுகின்றதாம். அது எப்படி இருக்குன்னு சொன்னால், மலர்கள் வாடுகின்ற நிலைப்பாட்டினை இந்த கண்ணனுடைய நிலைப்பாட்டிற்கு உதாரணமாக காட்டுகின்றார் ஆழ்வார். அந்த நிலைகளில், அந்த நிலைப்பாட்டில் இந்த கண்ணனை பார்த்து கோள் மூட்டுகின்றனர். இந்த கண்ணனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றனர். யார் அவர்கள்? அவர்கள்தான் கண்ணனை பற்றாதவர்கள், கண்ணனிடம் அன்பு இல்லாதவர்கள்னு யசோதை மனநிலையிலிருந்து ஆழ்வார் பேசுகின்றார். எங்கள் வீட்டு பானையில் இருக்கிற பாலையெல்லாம் குடித்து விட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் கோள் என்றாலும் கூட, பானையில் கறந்து வைத்த பச்சை பாலை இன்னும் அதை சூடாக்கலை, காய்ச்சவில்லை. அதனால் அந்த பச்சை பாலை அருந்தி கொண்டிருக்கின்றான் கண்ணன். அதனால் அழகான அந்த திருவுருவம், அந்த திருவுருவத்தை பார்த்து இவர்கள் எல்லோரும் சிரிக்கின்றார்கள். அந்த திருமேனி, அந்த கரிய அழகான அந்த திருமேனி இப்பொழுது வாடி இருப்பதாக தாய் எண்ணுகின்றாள். எப்பொழுது? பசுக்கூட்டங்களை மேய்க்கின்ற பொழுது. அந்த வாடி இருக்கின்ற அந்த திருமேனியை பார்க்கின்றாள். இவர்கள் எல்லோரும் இப்படி சிரித்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் சிரிப்பதற்காகவா இவன் அவதரித்தான்? இவனுடைய அவதாரம் எப்படிப்பட்டது? அருமருந்து. எதற்கெல்லாம் மருந்து? நம்மை போன்ற ஜீவர்கள் இந்த பிறவி எனப்படுவதான இந்த நோயிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியதான மருந்து அந்த எம்பெருமான் அல்லவா? அதை அவனே மறந்து விட்டானோ அப்படின்னு தாய் பேசுகின்றாள். இந்த உலக உயிர்களை மீட்டெடுக்கக்கூடிய மருந்து அவன். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கெல்லாம் போகத்தை தருவதான மருந்து அவன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லி, அப்பேற்பட்ட உன்னுடைய திருக்குழலுக்கு செண்பகப்பூவை நான் சூட்ட வேண்டும், இங்கே வாராய் என்று அழைத்து கொண்டிருக்கின்றார். என்ன நேயர்களே, இன்னைக்கு நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.